என்னம்மா என்ன பா கீழே கொஞ்சம் ஊற்றிக்கிச்சா? வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ஓகே. நம்ம பேசுகிறப்போ ஒரு வண்டி நடுவில் போனால் கூட அந்த சவுண்டு உங்களுக்கு கேட்காது, கிளியராக இருக்குது. இன்றைக்கி வாக்கிங் போயிட்டு வந்துட்டேன் சக்ஸஸ்ஃபுல்லாக 9வது நாள். டயர்டாக தான் இருக்குது, அலாரம் வச்சு எந்திரிச்சு போயிட்டு வர்றதுக்கு. இல்லாட்டி உடம்பு கொஞ்சம் சோம்பேறித்தனம். ஆனால் போன வாரத்துக்கு முந்தின வாரம்லாம் எந்திரிக்குமுன்னேன்னு ஒரு சோம்பேறித்தனம். இப்போ எந்திரிக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ 9 நாளாக கரெக்டாக போயின்ட்டுருக்கேன். இன்னொரு 91 நாள் போயிட்டேன்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக 100 days முடிச்சிடலாம் இல்லையா? எனக்கு 1 கிலோ கம்மியானா கூட எனக்கு சந்தோஷம் தான். 1 கிலோ கம்மியாக இருக்கேன்னு நினைக்கிறேன். ஒரு 2 கிலோ 3 கிலோ கம்மியாகிட்டாலே சந்தோஷம். ஃபார் எக்ஸாம்பிள் 100 கிலோன்னு வச்சிங்களேன், நான் வெயிட் போட்டு பார்க்கலாம். 1 மாதம் கழிச்சு வெயிட் போடலாம். ஓகேவா? சரி, இப்போ கடைக்கு போயிட்டு எல்லாம் காய்கறியும் வாங்கிட்டு வந்தேன். என்னென்னா வாங்கிட்டு வாங்க பார்க்கலாம். அதே தான், உங்கள் ஊருக்கு நம்ம ஊருக்கு நான் டிஃப்ரெண்ட். பட் சென்னையை பொறுத்த வரைக்கும் எல்லாம் ரொம்ப காஸ்ட்லி தான். கீழே கொஞ்சம் பால் ஊற்றிடுச்சு. அதை க்ளீன் பண்ணோன்னா அந்த பால் புளிப்பு ஸ்மெல் வந்துனே இருக்கும். நான் பேரில் வச்சு இங்கே கொண்டாடுவேன். ஃபுல்லாக விளையாடுறப்போ அங்கே இன்னும் சில பூச்சியெல்லாம் அப்படியே பறக்கும். அதை க்ளீன் பண்ணுவோம். ஓகே, வாங்க என்ன காய் வாங்கிடணும் பார்க்கலாம். ஓகே, ரொம்ப ஐட்டம்லாம் கிடையாது, கம்மியாக தான் வாங்கிட்டு வந்தேன். ஆனால் வாங்கின்னு வர வேண்டியதை மறந்துட்டேன் சுத்தமாக. மறுபடியும் இப்போ கடைக்கு போகணும். நான் என்ன சொல்கிறது, எழுதிட்டு போனேன், படித்தேன். ஆனால் அந்த நடுவில் விட்டுட்டேன். என்னென்னா அது தக்காளி. நேற்று வீட்டில் இந்த தக்காளிலாம் போட்டு ஒரு தக்காளி ஊறுகாய் பண்ணி காலி பண்ணிட்டேன். இப்போ தக்காளி நேற்று நைட்டை எடுத்து வெளியே வச்சாங்க. இங்கே பாருங்கள், 4 தக்காளியாக இருக்குது. தக்காளி வாங்கினோன்னாங்க. முக்கியமாக அதை மறந்துட்டேன். மறதின்றது எனக்கு பெரிய ஒரு வியாதியாக இருக்குது. கேஸ் காலி ஆகிடுச்சோ, ஒரு நிமிஷம், கேஸ் காலி ஆகிடுச்சு, மாற்றி வந்துடுறேன். ஆனில் தான் இருக்குது, ஸ்டவ் எரியல, கேஸ் காலி ஆகிட்டு இருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, கேஸ் மாற்றுறதுக்கு முன்னாடி மறந்துட போகிறேன். பிரதீப் என்ற பிரதரு நேற்று எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தார். ஹாய் அண்ணா, நீங்கள் பெங்களூர் வரீங்களான்னு கேட்டிருந்தார். வரீங்களா தெரில பிரதர், நான் பெங்களூர் வரணும் வரலையா தெரில. எதனா ப்ரோக்ராம் தான் வருவேன், நான் டான்ஸ் ப்ரோக்ராம் கண்டிப்பாக வரப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? ஹாய் பிரதீப், லவ் யூ டூ. இந்த கமெண்டில் ஐ லவ் யூலாம் போட்டிருந்தார். தேங்க்யூ பிரதீப். சரி, ஓகே. முக்கிய அனுஸ் அடைஞ்சிடும். அஸ்கே கடத்த ஒரு தக்காளி கடத்த அடைஞ்சிருக்கும். ஓகே, நான் பேசுனதா புரியுதா? தக்காளி கடத்த உடஞ்சிடையோ உடனே தக்காளி வாங்க மறந்துட்டேன்னு சொன்னேன். ரைட், ஓகே. என்ன நைட்டை வாங்கிறோம், ரொம்ப இல்லைங்க, ரொம்ப சிம்பிளாக தான் வாங்கியிருக்கேன். பாருங்கள், ஒரு முந்தானத்து ஒரு ஆயம்மா பாட்டிமா விற்றுன்னு போனாங்க. 20 ரூபா சொல்லிட்டு வாங்கினேன். அது ஞாபகம், அதுக்கோசரம் தான் நான் ஒரு 100 கிராம் கத்திரிக்காய் வாங்கிட்டேன். ஏன்னா இது போட்டு 2 தொக்கு மாதிரி எதனா பண்ணால் நல்லாயிருக்கும். ஒரு எலுமிச்சம்பழம் 4 ரூபா. ஸோ வாங்கிட்டேன். இது பீன்ஸ் ஒரு 1/4 கிலோ மேலே இருந்துச்சு. இது ஒரு 20 ரூபா. இது ஒரு 10 ரூபா. இதையும் பீன்ஸையும் கேரட் ஒன்று உள்ளே இருக்குது, அதை போட்டு பண்ண வேண்டியதான். ஒரு பிரதர் சொல்லியிருந்தார், ஃபார்ச்சூன் ஆயில் இஸ் பெஸ்ட்டுன்னு சொல்லியிருந்தார். ஸோ ஃபார்ச்சூன் ஆயில் வாங்கியிருக்கேன். 1 லிட்டர் வாங்கினேன். தயிர் 1 கப்பு. நான் யூஸ் பண்ணுறது இது காலியாடி சொல்லுவாங்க, ரெட்டு சில்டரில் சொல்லிட்டு ஒரே ஒரு சொட்டு தான் போல். அப்புறம் சன்ரைஸ் நான் யூஸ் பண்ணுறது, நான் என் ஒய்ஃபு பையன் யூஸ் பண்ணுறது ப்ரூ, நான் யூஸ் பண்ணுறது சன்ரைஸ். வாங்கினோமா, கிளாஸில் போட்டோமா, கலந்தமா, தூக்கி போட்டுடலாம். உங்களுக்கு சன்ரைஸ் பிடிக்குமா, ப்ரூ பிடிக்குமா சொல்லுங்கள். இதில் பிளாக் காஃபி போட்டு சாப்பிட்டா நல்லா இல்லை. பிரதர் சொல்லிட்டு பிளாக் காஃபி சாப்பிடுன்ட்டு நம்மளுக்கு பால் காஃபி சாப்பிட்டு பழக்கம். ஸோ கொஞ்சம் பால் சூடாகணும் தான் கேஸ் மாற்றினேன். கேஸ் மாற்றினா எங்கள் ஒய்ஃபுக்கு நிறைய வேலை இருக்கும். ஃபுல்லாக க்ளீன் பண்ணுவாங்க. அந்த அந்த ஸ்டீஸ் வச்சுருக்காங்க இல்லையா, அது என்னது மணி பிளானட், அது பின்னாடி போய் கேஸை வச்சுட்டாங்க. பரவா இப்போ ஏன்னா தோசை கீழே சுட்டு காப்பி சாப்பிட்டு தம்பிக்கு டிஃபன் எடுத்து போய் தரணும். ஒரே டயர்டாக இருக்கும் உடம்பு.
கொஞ்சம் ஆக்சுவலாக 1 ஹவர் தான் போவேன். இன்றைக்கி 1 ஹவர் ஒரு 20 நிமிஷம் வாக்கிங்கும் ஜாக்கிங்கும் பண்ணிட்டேன். ஸோ அப்படியே வளன்னு ஆயிடுச்சு. ஒன்றும் முடியல. கடைக்கும் போயிட்டு வந்தேன், எல்லாத்தையும் வாங்கி வந்தேன். தக்காளி வாங்க மாட்டேன், 2 தக்காளி வாங்க போனேன். மாவு இருக்குது வீட்டில். மாவு இருக்குல்ல? சரி, மாவு இருந்துச்சுன்னா எதனா ஒரு சட்னி பண்ணு. நான் பண்ணுவேன், நீ பண்ணுறியா? என்னென்னா வீட்டில் கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி, புதினா எல்லாத்தையும் போட்டு கலந்து ஒரு சட்னி நீ பண்ணுறியா? நான் மேலே போய்ட்டு வந்துடுறேன். வேறு எந்திருக்கான இல்லையா பார்த்துட்டு துணிலாம் காய போட்டு வந்துடுறேன். குழந்தை துணி நிறைய இருக்குது. இன்னும் இவ்வளோ டயர்டாக இருக்குது ஒன்று. இன்னும் கொஞ்சம் குதிக்கால் வலி இல்லை, பரவாயில்ல கொஞ்சம். வீட்டில் பாருங்கள், ஃப்ரிட்ஜுக்குள்ளே அந்தந்த சின்ன கவர் எல்லாத்தையும் எட்டு போட்டதுக்கு புதினா இருக்குது, கருவேப்பிலை இருக்குது, கொத்தமல்லி இருக்குது. மாய், இதெல்லாம் போட்டு சட்னி பண்ணிடுறியா? பச்சை மிளகா போட போகிற, காஞ்சி மிளகா போட போறியா? நீ பண்ணுறது வேறு மாதிரி இருக்கும், நான் பண்ணுறது வேறு மாதிரி இருக்கும் இல்லை? நான் எல்லாம் கழுவிட்டு கொஞ்சம் காஞ்ச மிளகா, புளி, உளுத்தம்பருப்பு போட்டு நான் ஒரு துவையல் பண்ணுவேன். இல்லை, நீ பச்சை மிளகா போடு. ஒரே மாதிரி 2 பேரும் பண்ணா, நீ வேறு மாதிரி பண்ண, நான் வேறு மாதிரி பண்ணேன். அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே எங்கள் பச்சை மிளகா போடுவாங்க, அது வேறு மாதிரி இருக்கும். நாளைக்கு சேலத்துக்கு நான் போகிறேன். அது எந்த ஊர் இப்போ சொல்கிறேன், 1 நிமிஷம் இருங்க. உங்களுக்கு தெரியுமான்னு பாருங்கள். ஓகே, சேலத்தில் எந்த இடம்னா, ஐயோ ஏற்றி வச்சு அதில் பிடிச்சி நல்லா கவுண்டம்பட்டி, மாங்குப்பை, கண்ணனூர் மாரியம்மன் கோவில் திடல், சேலம். நல்லா கவுண்டம்பட்டி, மாங்குப்பை, கண்ணனூர் மாரியம்மன் கோவில் திடல், சேலம். இந்த இடத்துக்கு நான் சனிக்கிழமை சாயங்காலம் 6 மணிக்கு அந்த இடத்துல நான் இருக்கணும்னு சொல்லிக்கிறாங்க. என்னுடைய தமிழ்நாடு திரைப்பட நகல் நட்சத்திர சங்கத்திலேருந்து எல்லாம் வந்துடுவாங்க. எல்லாம் ஒன்றா ஜாயின் பண்ணுறாங்க. நான் கோயம்பேட்டு போயிட்டு கோயம்பேடுலேருந்து பஸ்ஸை பிடிச்சி சேலத்துக்கு போயிடுவேன். நாளைக்கு நைட்டு சேலத்துலேருந்து சும்மா மேப்பில் பார்த்தேன், லொக்கேஷன் பார்த்ததுக்கு சேலம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 10 கிலோமீட்டர் காமிக்குது. நான் சேலத்துக்கு எப்போ போயிருக்கேன்னா ஒரு 7வது 6வது 6 5 11 வயசு 12 வயசில் போனேன். நான் ஸ்கவுட்டில் கூப்பிட்டு போனாங்க சேலத்துக்கு. அவ்வளோதான். அதோட கிட்டத்தட்ட 12, 22, 32, 42, 43 வருஷம் கிட்ட ஆகுது நான் சேலம் போயிட்டு. ஃபஸ்ட் டைம் கிட்டத்தட்ட ரொம்ப நாள் கழிச்சு சேலத்துக்கு போகிறேன். நாங்களாம் எங்கேயும் போனது இல்லைங்க. கல்யாணம் ஆகி எங்கேயுமே போகல. சுற்றி வீடு ஆஃபீஸு வீடு ஆஃபீஸ் சுற்றி என்ன லாக் ஆகிட்டோம். இல்லை, நான் போனால் ஒய்ஃப் வீட்டில் இருக்கணும், தம்பியை பார்த்துக்கிறது. எங்கள் ஒய்ஃப் அவங்க அம்மா வீட்டுக்கு போனால் கூட நான் சூரி கூட தான் இருக்கணும். எங்கள் ஒய்ஃப் எங்கே போவாங்க? அவங்க அம்மா வீட்டு தான் போவாங்க, வேறு எங்கேயும் போக மாட்டாங்க. கோயிலுக்கு போவேன். ரொம்ப தொலைவு. இப்போ சீர்காழி, சிதம்பரம், அப்புறம் வைத்தீஸ்வரன் கோயில், அங்கெல்லாம் போகணுன்னு ஆசை எனக்கு. கும்பகோணம், கும்பேஸ்வரர் கோயில், சாரங்கபாணி கோயில், அப்புறம் என்னங்க இருக்குது, ஐயாவாடி பக்கத்தில் திருநாகேஸ்வரம், நிறைய கோயில் இருக்குது. அதெல்லாம் போகணும். திருச்சியில் ரொம்ப விரும்புகிற கோயில் சமயபுரம் மாரியம்மன் இல்லை, திருவானைக்காவல், உச்சிப்பிள்ளையார், மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயில். ஒன்று அறுபடை முருகன்னு அது கூட சரியாக பார்க்கல. எங்கெல்லாம் ஒன்றா லாக் ஆகிட்டோம். நினச்சா கதவு மூட்டை எங்களால் போக முடியாது. எங்கேயுமே சுற்றி வீடே வந்தாகணும். ஃபஸ்ட்டு அப்பா தம்பி இருந்தாங்க. இப்போ தம்பி இருக்கிறதால நான் ஒன்று வீட்டில் இருக்கணும், இல்லாட்டி என் ஒய்ஃப் வீட்டில் இருக்கணும். அந்த மாதிரி லாக் ஆகிட்டோம். இதுவும் கடந்து போகும். அது போகிறதுக்கு இப்போ நான் 54 வயசு ஆகிடுச்சு. ஒரு 70-80 வயசில் காசி ராமேஸ்வரம் போகலாமா? நம்ம இருக்கிறோமா இல்லை தெரியாது. சரி, இந்த மாதிரி ஊராக போயிட்டு ஜாலியாக ஊர் சுற்றி கோயில் படத்தை பார்க்குறோம், கொடுத்து வச்சோம். என்னை பொறுத்தவரைக்கும் இல்லை, சினிமா பீச்சு பார்க்கு போகிறோமா பெருசு இல்லை. கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்றது. ஒரு கோயில் எங்கள் கோயிலுக்கு இப்போ சினிமா பார்க்கு பீச்சு போகிறதுக்கு இஷ்டமா, கோயிலுக்கு போகிறதுக்கு இஷ்டமானு கேட்டால் எதுவும் சொல்லுவேன். கோயிலு தான் அவங்களுக்கு பிடிக்கும். ஓகே, சரி, ஓகே. நீ பண்ண மேலே துணியை காய போட்டு வந்துடுறேன்னா மேலே வெயில் எடுக்கணும்னு வர முடியாது. இந்த அட்ரஸ் என்ன தெரியுமா சொல்லுங்கள். அது மாதிரி சேலத்தில் இருக்கிறவங்க நம்ம நேரில் டான்ஸ் பார்க்கலாம். நம்மளோட டான்ஸை நல்லா இருக்குங்க. தமிழ்நாடு திரைப்பட நகல் நட்சத்திர அந்த நோட்டீஸ் இப்போ நான் பேசி முடிக்கிறேன் இல்லையா, அந்த நோட்டீஸ் நான் போடுறேன். தமிழ்லையும் போடுறேன், இதுலேயும் போடுறேன். ஓகேவா? பாருங்கள், கண்ணனூர் மாரியம்மன் கோவில் திடல், சேலம். சரி, நீ பண்ணிட்டு நான் மேலே போய்ட்டு வந்துடுறேன்.